பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் மேலான ஆசீர்வாதங்களை தந்து நிறைவாக உங்களை வழிநடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து வார்த்தையின் வல்லமையினால் நாம் புதிய பலனையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறோம். சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே, உமது வார்த்தையே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள் இவை ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. நோய்கள் வரும் பொழுது, பலவீனங்கள் தாக்கும் பொழுது நாம மருத்துவமனைக்கு போறோம். இல்லைன்னா யாராவது நமக்கு நலம் தரும்படி சில ஆலோசனைகளை கேட்கிறோம். ஆனா பாருங்க, பல நேரங்கள்ல பய உணர்வுகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம். அன்னைக்கு ஒரு சகோதரி திடீரென்று அவர்களுக்கு ஒரு உடல்நல குறைவை அவர்கள் சந்திக்கிறார்கள். உடனே பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இது பெரிய பிரச்சனையா இருக்கும், இந்த கட்டி ஒருவேளை உனக்கு கேன்சர் கட்டியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவர்கள், நீங்க அந்த செக்கப் பண்ணுங்க, இந்த செக்கப் பண்ணுங்க, நீங்க ரொம்ப சிவியரா இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை பல விதத்துல உங்களுக்கு தொந்தரவு பண்ணலாம், இது ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருக்குது. அவ்வளவுதான். பயம், தூக்கமின்மை, உடல்நல குறைவுகள் பெருகி கொண்டே போகிறது. அந்த நிலையில் தான் அவங்க ஆண்டவருடைய இல்லத்துக்கு வந்தாங்க. ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய தொடுதல் அவர்கள் மீது இறங்கி வந்தது. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மனதுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார். ஜெபம் முடிந்தது. பிரியமானவர்களே, மீண்டும் அவர்கள் மருத்துவமனையில் போய் பரிசோதித்த பொழுது அந்த வியாதி, பலகீனம் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் பூரணமான விடுதலை அடைந்திருந்தார்கள். நாங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், எத்தனையோ கேன்சர் நோய்கள் குணமடைகிறது, இதய நோய்கள் குணமடைகிறது, மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் வரக்கூடியவர்கள் கூட சுகமடைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை பலன் தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க நம்புங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு இன்று நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் என்னை குணப்படுத்தும், உம்முடைய வார்த்தையால் எனக்கு நலமளியும், உம்முடைய வார்த்தை சுகம், பலன், ஆசீர்வாதத்தை எனக்கு பரிபூர்ணமாய் தர வேண்டும் என்று மன்றாடுங்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர்கள்ட்ட போனா நிலைமை மோசமாச்சு, செல்வத்தை இழந்தா, ஆரோக்கியத்தை இழந்தா. ஒரு நாள் முடிவெடுத்தா, இயேசுவின் ஆடை என் விளிம்பை தொடுவேன், சுகமடைவேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்ட பொழுது அவள் சுகமடைந்தாள். இயேசு சொன்னார், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வியாதியோடு இருக்கிறேன், இந்த பலவீனத்தோடு இருக்கிறேன், என்னை நீங்க சுகப்படுத்துங்க, உன்னுடைய வார்த்தையால் நீர் என்னை குணப்படுத்தும், என்னை நலப்படுத்தும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறது. நாம் ஜெபிப்போம். சாலமோனின் ஞானம் 16:12, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளிக்கும். ஆண்டவரே, உயிருள்ள உம்முடைய வார்த்தை, நலம் தரும் வார்த்தை, பலவீனங்கள் எல்லா நோய்களை நீக்குகிற உம்முடைய வார்த்தை இந்த மகனுக்குள், இந்த மகளுக்குள் இப்பொழுது இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளும் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும், நோய் நோக்காடுகள் வெளியேறட்டும், தீராத கொள்ளை நோய்கள் ஆண்டவரே
மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாதபடி குடும்பத்திலே வியாதியின் கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் சுகம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இதய நோயாளிகளை தொடும், கேன்சர் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை தொடும், கிட்னி பிராபலங்கள், கணையம், கல்லீரல், நுரையீரல் பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்புகளிலே, இரத்த நாளங்களிலே, ஆண்டவரே நரம்பு மண்டலங்களிலே வியாதிகளும் பலவீனங்களும் எந்தெந்த பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறது ஒவ்வொருவரையும் தயவாய் தொடும், சுகப்படுத்தும். ஆற்றல் மிகுந்த உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, நலம் தருவதாக. அற்புதத்தை காண செய்வேன் என்று சொன்னவரே, உமது அற்புதங்களால் நிரப்பு, உம்முடைய அதிசயங்களால் நிரப்பு. நீர் தொடுவதற்காக நன்றி, சுகப்படுத்துவதற்காக நன்றி, விடுதலை தருவதற்காக நன்றி. இந்த நேரம் இந்த சகோதர சகோதரியுடைய உடலில் உள்ள வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நலம் உண்டாகட்டும். உங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை குணமாக்குங்க, ஏசப்பா என்னை தொடுங்க, ஏசப்பா எனக்கு நலம் தாங்கன்னு கேளுங்க. இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க எல்லா நோய்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமடைந்து இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுங்க. God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.